சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. திமுக வேட்பாளர் பட்டியல் எந்த சர்ப்ரைஸும் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுலேயும் சில சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற கோணங்களும் இருக்குது. அதை பற்றி பேசுவோம். அதில் யார் என்ன, எதற்காக சில அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அந்த வேட்பாளர் பட்டியலிருந்து, எதற்காக புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து பேசுவோம். இன்னொன்று, சினிமாவில் தான் நம்ம வந்து கேமியோ ரோல் பார்ப்போம். இப்போ சினிமாக்காரர் ஒருத்தரே கொண்டு வந்து அரசியலில் கேமியோ ரோலாக இறக்கி விட்ருக்காங்க, சுந்தர் சியை. அதனுடைய பின்னணி என்ன, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது குறித்தும் பேசுவோம். இன்னொன்று, அதிமுகவில் சில தொகுதிகள் வந்து கொடுத்ததில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு அந்த தொகுதியை கொடுங்க அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் மேலே ஆஃபரை பாஜக கேட்டுட்டு இருக்கு. அதோட பின்னணி குறித்தும் விரிவாக பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. திமுக தலைமை இன்னைக்கு திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் இன்னைக்கு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, திமுக வேட்பாளர்கள் பட்டியல் இன்னைக்கு ஒரே கட்டமாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதிமுக மாதிரி 2 கட்டங்களா இல்லாமல் ஒரே கட்டமாக திமுக எந்தெந்த தொகுதிகளை போட்டி போடுறாங்களோ அத்தனை தொகுதிகளுக்குமான வேட்பாளரை வந்து ரிலீஸ் பண்ணி அவரே கூட சொன்னார்னு நினைக்கிறேன். லேட்டஸ்டா வரும். ஆமா, அவரும் அந்த கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். அந்த ஒரு தருணம் என்பது தமிழ்நாட்டு முழுக்கவே பெரிய ஒரு கவனத்தையும் பெரிய ஒரு பேச பொருளாகவும் மாறி இருக்குன்னு நான் சொல்லணும். ஏன்னா யாரை வேட்பாளராக போட போறாங்க, ஏன்னா வேட்பாளர்களையும் தாண்டி சிட்டிங் மினிஸ்டர்ஸ்ல பெரும்பாலான அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 அமைச்சர்கள், அதாவது முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவர் வந்து ஆக்சுவலா விருப்ப மனுவே வாங்கல, அதனால அவருக்கு வந்து இதுல போட்டியே இல்லைன்னு சொல்லலாம். அதுல 3 அமைச்சர்கள் யாராருன்னு கேட்டீங்க அப்படின்னா, காந்தி, அப்புறம் மனோ தங்கராஜ், அப்புறம் கயல்விழி செல்வராஜ், இந்த 3 பேருக்கும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படலை. ஆனா இதுக்கு வந்து காந்திக்கு பதிலாக ஏற்கனவே அவருக்கு காந்திக்கு அவப்பெயர் இருக்கிற மாதிரி தொகுதியில பேசப்பட்டது, பெருசா வரவேற்பு இல்லைன்னு சொன்னாங்க. காந்திக்கு பதிலாக அவருடைய மகன் வினோத் காந்திக்கு திமுக தலைமை ராணிப்பேட்டை தொகுதியில வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இல்ல மனோ தங்கராஜ் தான் முக்கியமா பார்க்கணும். மனோ தங்கராஜ் வந்து 2021 பத்மநாபபுரம் கன்னியாகுமரி மாவட்டத்துல, அதாவது அந்த மாவட்டத்துல ஜெயிச்ச ஒரே திமுக எம்எல்ஏ இவர் தான். அதனாலேயே வந்து அந்த மாவட்டத்தின் சார்பாக திமுக தலைமை அப்போ அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. ஆனா அமைச்சர் பதவி கொடுத்தாலுமே அவர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல அமைச்சர் பதவி வந்து அவர்கிட்ட வந்து பிடுங்கப்பட்டது, மீண்டும் அவருக்கு திருப்பி கொடுக்கப்பட்டது. என்னதான் இந்த மாதிரி பல எச்சரிக்கைகள் கொடுத்தாலுமே அவருடைய செயல்பாடுகள்ல பெருசா மாற்றம் இல்லை. அவருக்கு தொடர்ந்து தொகுதியில பல அவப்பெயர் இருந்தது, தொகுதிக்குள்ளேயே பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. அவரோட சகோதரரும் சேர்ந்து அவருக்கு எதிராக பல முறைகேடுகளை வந்து வீடியோ வெளியிட்டு இருந்தார் இல்லையா, அதெல்லாமே சேர்ந்துதான் வந்து மனோ தங்கராஜுக்கு எதிராக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த பத்மநாபபுரம் தொகுதியை வந்து இந்த முறை கம்யூனிஸ்ட் ஒதுக்கி இருக்காங்க. அப்பவே தெரிஞ்சது மனோ தங்கராஜுக்கு வாய்ப்பு இந்த வாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு, அதுதான் இப்பயும் வந்திருக்கு. மனோ தங்கராஜுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலை. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா 60 புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு 164 வேட்பாளர்கள் ஆக்சுவலா, அதை நம்ம சொல்லி ஆகணும். அதாவது 175 உதயசூரியன்ல 164 வந்து டைரக்ட் திமுக வேட்பாளர்கள், பாக்கி 11 வந்து கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் உதயசூரியன்ல போட்டி போடுவாங்க. மீதம் இருக்கக்கூடிய 70 தொகுதிகளை திமுக கூட்டணிகளுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா 125 பேர் வந்து பட்டதாரிகள்னு முதல்வர் சொல்றாரு, 18 பேர் பெண்கள், அப்புறம் 7 பேர் வந்து PhD முடிச்சவங்கன்னு சொல்றாங்க, 29 பேர் வந்து சட்டப்படிப்பை முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்றாரு. மொத்தமா 60 புதிய முகங்கள் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த நிமிடத்திலிருந்து முதல்வரே போட்டிருக்காரு, திமுகவுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கான திமுகவுடைய 2.0 அவரோட தலைமையிலான அரசு அமைகிறதுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு முதல்வர் போட்டிருக்காரு. ஸோ இப்போ திமுகவினரும் நாளை மறுதினம் 30ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் ஆரம்பிச்சு அனைத்து மூத்த நிர்வாகிகள் அவங்களோட பிரச்சாரத்தை தொடங்க போறதாகவும், நாளைக்கு மாலை திமுக சார்பா தேர்தல் அறிக்கை, தேர்தல் வாக்குறுதிகள் வந்து வெளியிடுறதா முதல்வரே சொல்லியிருக்காரு. இதுல நீங்க சில அமைச்சர்கள் பேர் சொன்னீங்கல்ல, மனோ தங்கராஜ், பொன்முடி, அப்புறம் கயல்விழி செல்வராஜ், காந்தி, இது எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில அவங்க வாரிசு கொடுத்துருக்காங்க. இதுல பொன்முடிக்கும் அவர் பையன் தான் நிக்கிறார், கௌதம சிகாமணி. ஆமா, இதுல நீங்க சொன்ன மாதிரி வாரிசு, கணவர், இந்த மாதிரி கயல்விழி தங்கராஜ், காந்திக்கு பதிலாக வினோத், இந்த மாதிரி கொடுத்திருந்தாலும் அவங்க மீதான அதிருப்திகளை இது களையக்கூடும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த குடும்பத்தினருக்கு, உறவுக்காரர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஆனால் எந்த அடிப்படையிலுமே இப்போ மனோ தங்கராஜுக்கு தான் பையன் இருக்காரு, அவரும் திமுகவில் ஆக்டிவாக தான் இருக்காரு, அவருக்கு ஏன் திமுகவில் சீட்டு கொடுக்கல அப்படின்னா, இந்த மொத்தமாகவே அவங்க நிறைய சிக்கல்கள், நிறைய சர்ச்சைகள், குடும்ப பிரச்சனைகள்,
கட்சி ரீதியாகவும் அவங்க வந்து சரியாக நடந்துக்கலைங்கிற பல விமர்சனம் சமீபத்தில் மனோ தங்கராஜ் வீடியோ ஒன்று கூட பயங்கரமாக வெளியாகி வைரல் ஆகிட்டு வந்துச்சு. இதில் அவர் சகோதரர் தம்பி ஜெயந்த் தங்கராஜ் இருக்கார் இல்லையா, அவர் தான் ரொம்ப இதில் வந்து ட்விஸ்ட் ஏற்படுத்தினவர் அப்படிங்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து என்னைக்கு தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியானுச்சோ அதற்கு அடுத்த நாள்லேருந்து ஒரு வீடியோ வெளியிட்டுட்டே இருந்தார். அதை போயிட்டு இவங்க சமாதானப்படுத்தலான்னு எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொண்ட போதும் கூட ஜெயந்த் தங்கராஜ் என்ன பண்ணாருன்னா எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. அவர் வந்து வெளிநாட்டில் இருக்காரா, வெளி மாநிலத்தில் இருக்கிறாரா, எங்கே பதுங்கி இருக்காரு தெரியவே இல்லை. வீடியோ மட்டும் டெய்லி வந்துகிட்டே இருக்கு. நித்யானந்த கைலாசிலேருந்து வீடியோ அனுப்புற மாதிரி டெய்லி ஒரு வீடியோ அனுப்பிட்டே இருந்தாரு. அது ஒவ்வொரு வீடியோவும் அண்ணனுடைய அரசியல் வாழ்க்கையை சரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பையன் மீதும் சில விமர்சனங்கள் இருக்கு. இந்த கல்குவாரியில் போயிட்டு பணம் வாங்குறாரு, அந்த மாதிரியான சில குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. இதில் இவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஆவினில் இருந்தார், அப்புறம் துறை மாற்றப்பட்டார், பணியிடை நீக்கம் செய்யப்பட்டாருன்னு பல சர்ச்சைகளை தாண்டி நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா 2021 நீங்கள் சொன்ன மாதிரி கன்னியாகுமரி இதெல்லாம் தேசிய கட்சிகளுடைய கோட்டையாக இருக்கிற இடம். காங்கிரஸ், பாஜக இதுகளுடைய கோட்டை தான் அது. அந்த 6 சட்டமன்ற தொகுதிகள்லையுமே 1ல் மட்டும் ஒரு ஜெயிச்சு வந்ததுனால தான் அமைச்சராகவே கொடுத்தாங்க. அது சரியாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் இருந்திருப்பாரு. ஆனால் அவர் மீதான விமர்சனங்கள் அவரை வீழ்த்தி இருக்கு. இருந்தாலும் வந்து தலைமையிட்டேருந்து என்ன போயிருக்குன்னா அந்த விமர்சனத்துக்கான ஒரு இதாக வச்சுங்க, வேறு விதமான உங்களுக்கு நாங்கள் பண்ண வேண்டியதை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஆனால் வருங்காலத்தில் வேறு சில வடிவங்களில் ஒரு வாரிய தலைவராகவோ அல்லது உரிய அங்கீகாரமோ அவருக்கு தரப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ அதே சமயம் மார்க்சிஸ்ட் கொடுத்ததன் மூலமாக திமுக நீண்ட நாட்களுக்கு பிறகு பிடித்து இந்த கன்னியாகுமரி கோட்டையை நழுவ விட்டுருக்கு அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது திமுக நின்று அங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற பட்சத்தில் தான் மார்க்சிஸ்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற விமர்சனமும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சென்சேஷனில் முன்னாடியே பேசியிருப்போம். அதாவது ஓபிஎஸ், வைத்திலிங்கம் இவங்கெல்லாம் தனித்தனியாக வர்றது தான் அவங்களுக்கு நல்லது. சேர்ந்து வந்தாங்கன்னா ஒரே சீட்டை கொடுத்து முடிச்சிருவாங்க அல்லது 2 சீட்டு கொடுத்து முடிச்சிருவாங்க அப்படின்னு. ஆக ஓபிஎஸ் தான் மிகப்பெரிய திட்டத்தை போட்டு மனோஜ் பாண்டியனை, வைத்திலிங்கத்தை, இவர் எல்லாம் தனித்தனியாக வந்திருக்காங்க. இப்போ 3 பேருமே சீட்டு வாங்கிட்டாங்க. அதுவும் எப்படிப்பட்ட சீட்னா அவங்க ஆல்ரெடி அவங்க எந்த தொகுதியில் ஜெயிச்சு வெற்றி பெற்றாங்களோ அதே தொகுதியில் சீட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து வந்த உடனே சீட்டு கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற அதிருப்தி இருந்தாலும் அவங்க ஆல்ரெடி இந்த தொகுதியில் இருந்தவங்க தான். இன்னொரு திமுக எம்எல்ஏவை கிளப்பி விட்டுட்டு அந்த இடத்துல இவங்களை போய் நம்ம வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற சமாதானமும் செய்யப்பட்டிருக்கு. இது வந்து ஓபிஎஸ்க்கு பெரிய அளவில் ஒரு சாதகமான விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ திமுகவில் தன் சொந்த தொகுதியிலே நிற்க போறாரு. அதை அதிமுக வந்து வழக்கம் போல இருந்து அதிமுகவுக்கு எதிராக திமுக சின்னத்தில் போட்டிடுறாருன்னு சொன்னாலும் கூட அந்த எலெக்ஷனில் வந்து ஓபிஎஸ் கை ஓங்கும் அப்படின்னு ஒரு நம்பர் தான் சொல்கிறாங்க. இன்னொன்று பக்கத்தில் ஆண்டிப்பட்டியில் மகாராஜன், இப்போ அவர் தான் எம்எல்ஏவாக இருக்கார். அவர் அவரது சகோதரர் அதிமுக நேற்று அறிவிப்பு வெளியானுச்சு இல்லையா, அப்போ அண்ணன் தம்பிகளுக்கு இடையிலான போட்டியாக அந்த சட்டமன்ற தேர்தல் மாறுது ஆண்டிப்பட்டி. அப்புறம் விருதுநகரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 முறை திமுக வந்து அங்கே பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அதற்கு இந்த முறை வந்து தேமுதிக ஒதுக்கியிருக்காங்க. அதனால அங்கே விஜய் பிரபாகரன் தான் நிற்பாரு. ஆமா, அதே மாதிரி விருத்தாச்சலத்தில் பிரேமலதா நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது 2 தொகுதி. இப்போ வந்து முதல்வர் சொல்றாரு 60க்கும் மேற்பட்ட புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம்னாலும் கூட 2 ஏரியா, செல்லூர் ராஜனுடைய தொகுதி, திருப்பரங்குன்றம், ரெண்டுமே அதாவது ராஜன் செல்லப்பா, இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து கணக்கில் வச்சுக்க வேண்டியதா இருக்கு. செல்லூர் ராஜு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரகுபாலாஜி அப்படிங்கிற ஒரு புதுமுக திமுக காரர் களமிறக்கப்பட்டிருக்காரு. அவர் வந்து அந்த தொகுதியில் செல்லூர் ராஜு மிக நீண்ட நாட்கள் வந்து அங்க வந்து முடிசூடா மன்னனா அந்த தொகுதியில் இருக்காரு. அப்ப இவர் வந்து வெற்றி பெற வைப்பாரா, இவரால் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற விவாதங்களும் போயிட்டு இருக்கு. இந்த ரகுபாலாஜி வந்து அமைச்சர் மூர்த்தி இருக்காருல்ல, அவருடைய தீவிர ஆதரவாளர்னு சொல்றாங்க. அதனால மூர்த்தியோட பேக்கப் நிச்சயமா அவருக்கு இருக்கும். அதனால வந்து இவரும் டஃப் ஃபைட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் பேசுனீங்க இல்லையா, திருப்பரங்குன்றத்துல இன்னொரு புதுமுகம். அங்க யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா கிருத்திகா தங்கபாண்டி. அவங்க அங்க லோக்கல்ல வந்து கவுன்சிலர் இருக்காங்க போல. இந்த முறை வந்து அவங்களுக்கு திருப்பரங்குன்றத்துல ராஜசெல்லப்பாக அகைன்ஸ்டா திமுக தலைமை வந்து அவங்கள நிறுத்தி இருக்காங்க. அதனால அங்கேயும் ஒரு டஃப் ஃபைட் ஏற்பட்டிருக்கு. நீங்க சொன்னது போல போடி நாயக்கன் ஓபிஎஸ், ஒரத்தநாடு வைத்திலிங்கம், ஆலங்குளம் மனோஜ் பாண்டியன், அதெல்லாம் ஒரு புறம் பார்த்தாலும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா நம்ம இது கோயம்புத்தூர் எதிர்பார்த்தா அது செந்தில் பாலாஜி வந்து கோயம்புத்தூர் சவுத் அங்க வந்து கரூரை விட்டு முதல் முறையா அங்க வந்து போட்டி போட போறார். அதுக்கு திமுக காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கரூர் வந்து ஆல்ரெடி செந்தில் பாலாஜி கீழே திமுக ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதனால அவர் போட்டி போட்டாலும் திமுக இருந்து வேற யாருனாலும் போட்டி போட்டாலும் நிச்சயமா கரூர்ல வந்து திமுக ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில. ஆனா திமுகவுக்கு முக்கியமான ஒரு சிக்கலை வந்து மேற்கு மண்டலம் தான். அந்த மண்டலத்துல வந்து செந்தில் பாலாஜியோட ஆதிக்கம், செந்தில் பாலாஜியோட அந்த அரசியல் என்பது அங்க பெருசா திமுகவுக்கு வேணும். ஏன்னா அங்க கோயம்புத்தூர்ல குறிப்பா பேசும்போது எஸ்பி வேலுமணி அங்க ஸ்ட்ராங்கா இருக்காரு,
அதிமுகவில் பல தலைவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு அகைன்ஸ்ட் அரசியல் பண்ணோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி போய் ஆக்டிவா போட்டி போட்டு தான் முடியும்னு சொல்லிட்டு தான் செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூர் சவுத்துல வந்து திமுக தலைமை போட்டி போடுறதுக்காக முடிவு பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அவருமே வந்து ஏற்கனவே பேஸ்ல செட் பண்ணி வச்சுட்டாருங்க. எஸ்பி வேலுமணிக்கு அகைன்ஸ்டா இப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணலாம், எப்படி அவரை வந்து இந்த மாதிரி தோக்கடிக்கலாம்னு சொல்லிட்டு பல திட்டங்களை போட்டு வச்சுக்கிறதா சொல்றாங்க. ரெண்டுமே 2 சிங்கங்கள் தான் தேர்தலை பொறுத்தவரைக்கும். பயங்கர வலிமை பொருந்திய 2 நபர்கள் தான் எஸ்பி வேலுமணியும் செந்தில் பாலாஜியும். ஒரே பாசறையிலிருந்து வந்தவங்க தான், அதிமுகவில இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு அதிமுக திமுக நிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இதுல அம்மன் அர்ஜுனன் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான், அவர் தொகுதி மாதிரி நிக்கிறாரு. இப்போ அவர் செந்தில் பாலாஜி எதிர்கொள்ள போகிறார். அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அம்மன் அர்ஜுனன் ஒரு தொகுதியை செட் பண்ணி வச்சிருந்தாரு. அங்க வானதி சீனிவாசன் வந்து கோவை தெற்குல வெற்றி பெற்றாங்க. அதற்கப்புறம் ஒரு அங்கேருந்து வடக்குல வந்து வடக்கு செட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ வானதி சீனிவாசன் அங்கேருந்து வடக்கு மாறிட்டாங்க. எங்க போனாலும் நம்ம விட மாட்டாங்க பிறகு அப்படின்னு இப்போ வந்து இங்க நிக்கிறப்ப இங்க செந்தில் பாலாஜி வந்து நிக்கிறாரு. இது அவருக்கு பெரிய ரிஸ்கா தான் மாறி இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்று, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய 10 தொகுதிகளிலும் திமுக படுதோல்வியை சந்திச்சிச்சு. படுதோல்விங்கிறத விட பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிச்சு. அதற்கப்புறம் அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. ஆனாலும் இந்த சட்டமன்ற தேர்தலில் கடந்த சட்டமன்ற தேர்தல் மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே உஷாரா திமுக டீம் வேலை பார்க்குது அப்படிங்கிறாங்க. இப்போ இதையும் நம்ம தாண்டி இப்போ சூலூர் வந்தோம்னா, சூலூர்ல தளபதி முருகேசன் ஆல்ரெடி தேமுதிகல இருந்து செந்தில் பாலாஜியோட ஆசி பெற்ற ஒருத்தர், அவர் வந்திருக்காரு. அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். இதில் திண்டுக்கல்ல வந்து ஐ பெரியசாமியோட பையன் செந்தில்குமார் நிற்கிறாரு. யார் எதிர்த்துனா திண்டுக்கல் சீனிவாசன் எதிர்த்து நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆத்தூர்ல அவரது தந்தை ஐ பெரியசாமி நிற்கிறாரு. இது வந்து திமுக கூட்டணியில் இதுன்னு அவங்களுக்கு மட்டும் தராங்க அப்படின்னா அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு அதனால தராங்க, மற்றவர்களுக்கு விமர்சனம் இருக்கு அப்படிங்கிற பார்வையும் கூட்டணிக்குள்ளேயே கட்சிக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு. இன்னொன்று, இதெல்லாம் கடந்து நம்ம தலைநகருக்கு வந்தோம் அப்படின்னா பெரம்பூர் தொகுதி முக்கியமான தொகுதியாக பேசப்படுது. ஏன்னா அங்கே விஜய் நிற்பார் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் வரலனாலும் அவங்க போட்ட தீர்மானம், அவங்க பேசுகிற விஷயங்கள், ஆதவர்ஜுனா வெளியிட்ட அறிவிப்பு அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா பெரம்பலூர் திருச்சி கிழக்கு 2த்தையுமே தாவேகா தலைவர் விஜய் நிற்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் ஆர்டி சேகர் அந்த பெரம்பலூருடைய சிட்டிங் எம்எல்ஏ திமுகவினுடைய மாவட்ட பொறுப்பாளராகவும் இருக்கார். அந்த அடிப்படையில் அவர் வந்து 2019 இடைத்தேர்தல் 22 தொகுதி இடைத்தேர்தல் வந்துச்சுல்ல, அதுலேயுமே நின்று வெற்றி பெற்றாரு. அதுக்கப்புறம் 2021 வெற்றி பெற்றாரு. இப்போ 26 வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய தன செல்வாக்கை உயர்த்தி வச்சிருக்காரு. அதனால திமுக விஜய்க்காகலாம் பயந்து தொகுதி மாத்தலை, நேரடியாக விஜய் வந்து உதயசூரியனை எதிர்கொள்ள போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டி சேகர் வந்து வெற்றி பெறுவாரா, விஜய் வெற்றி பெறுவாராங்கிறத தாண்டி திமுக திருச்சி கிழக்குலையும் அவருக்காக எந்த மாற்றங்களையும் பண்ணலை. அங்கேயும் இனிக்கோ இறுதிராஜா நிற்கிறார். கடந்த முறை எந்தெந்த வேட்பாளர் இருந்தாங்களோ அங்கங்கே அவங்க தான் நிற்கிறாங்க. ஓரளவுக்கு செல்வாக்கு இருந்தாலே விட்டுறாங்க. இதில் துரைமுருகனுக்கு வந்து காட்பாடி தரப்படுமா, முதல்ல எம்எல்ஏ சீட்டு தரப்படுமாங்கிற கேள்வி இருந்துச்சு. இந்த முறை அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு திமுக. அவர் வந்து அது மேடையிலே பார்க்கலாம், நீங்கள் சால்வையெல்லாம் உடனே எடுத்து ஸ்டாலின் போத்துனாரு. அப்போ அவர் எதிர்பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு, கிடைக்கும், அதை வந்து ஊதி பெரிதாக்கியிருக்காங்கிற விமர்சனமும் ஒரு பக்கம் வைக்கப்படுது. ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்சத்திர தொகுதிகள் நம்ம பற்றி பேசியாகும். நீங்கள் சொன்னது போல் விஜயின் காரணமாக கூட பெரம்பூர் தமிழ்நாடு முழுக்க ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு தொகுதியாக மாறி இருக்கு. பெரம்பூர் பார்த்தாச்சு நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் போட்டி போடுறார். அவருக்கு அகைன்ஸ்டாக இப்போ யூஸ்ஃபுல்லாகவே ஒரு ஈக்குவேஷன் இருக்கும்ல, மிக முக்கியமான தலைவருக்கு அகைன்ஸ்டாக எதிரி கட்சி கூட டம்மியான வேட்பாளர் தான் போடுவாங்கன்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்கப்படும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த முறையும் அப்படி ஒரு முடிவை திமுக எடுத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அகைன்ஸ்டாக எடப்பாடி தொகுதியில் காசி என்பவரை திமுக தலைமை வந்து வேட்பாளராக போட்டிருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு அங்கே பரிச்சயமானவர்னு இன்னும் தெளிவாக தெரியல. இருந்தாலும் அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி அகைன்ஸ்டா நிற்கிறதுனால தமிழகம் முழுக்கவே காசி வந்து கொஞ்சம் பேச பொருளை மாறி இருக்காருன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான இது வந்து நம்ம பெரம்பூர் பார்த்துட்டோம், திண்டுக்கல் பார்த்துட்டோம், ராயபுரம் குறிப்பாக பேசியாகணும். ராயபுரத்தில் வந்து ஜெயக்குமார் நிற்கிறாரு இல்லையா? போன தேர்தலில் ஜெயக்குமாருக்கு அகைன்ஸ்டா ஐட்ரி மூர்த்தி வந்து போட்டி போட்டார் திமுக சார்பா. ஆனால் ஐட்ரி மூர்த்தி தான் வெற்றி பெற்றார். காரணம் வந்து ஜெயக்குமாரோட தோல்விக்கு என்ன அவரே சொன்னாரு, பாஜக கூட்டணி தான் தோல்வி காரணம்னு சொல்லிட்டு. இப்போ மீண்டும் ஜெயக்குமார் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில ராயபுரத்துல போட்டி போடுறாரு. அவருக்கு அகைன்ஸ்டா வந்து சுபைர் கான் அப்படின்ற ஒரு புதுமுகத்தை திமுக வந்து அங்க வேட்பாளராக போட்டிருக்காங்க. அதனால அவரும் வந்து இப்போ கவனிக்கப்பட்டு வருவார். அங்க வந்து இஸ்லாமிய வாக்குகள் அதிகமா இருக்கு, அதனால சுபைர் கானுக்கு ஆதரவு அதிகமா இருக்குன்ற மாதிரியும் ஒரு நரேட்டிவை திமுக செட் பண்ணிட்டு வராங்க. இருந்தாலும் இந்த முறை தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்த இந்த தொகுதியை வந்து ஜெயக்குமார் இந்த மாதிரி விட்டுறதா இல்லை. அவரும் டஃப் ஃபைட் கொடுக்க ரெடி ஆயிட்டார். அதனால ராயபுரம் தொகுதியும் சென்னையை தாண்டி தமிழ்நாடு முழுக்க கவனத்தை பெற்றிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்,
டிஎம்கே வந்து சென்னைக்கும் சேர்த்து அறிவிச்சிட்டாங்க வேட்பாளர்களை. ஆனா அதிமுக அறிவிக்கல சென்னைக்கு. திமுக அறிவிக்கிட்டு தான் வெயிட் பண்ணாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் சென்னையில வலுவா இருக்கிறாங்க. அதனால அவங்களை எதிர்கொள்ற மாதிரி வலுவான வேட்பாளர்களை போடுவோம் அப்படிங்கிறது அதிமுகவோட திட்டமா இருந்திருக்கு. இதுல நீங்க சொன்ன மாதிரி ராயபுரத்துல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு எதிராக சுபைர் கானா அவர் வந்து போட்டிடுறாரு. இப்போ அவர் உள்ளிட்ட ஆவடி நாசர், செஞ்சி மஸ்தான்னு 4 பேருக்கு திமுக எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்கு. அதிமுகவில் இது வரைக்கும் வெளியான பட்டியலில் நம்ம பார்த்தோம்னா ஒரே ஒரு நபர் தான் இஸ்லாமியர் எம்எல்ஏவாக நிற்கிறார். இப்போ திமுகவிலே 4 இருக்காங்க. இன்னும் வந்து நீங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 9-10 கிட்ட இன்னும் நிறைய இருக்காங்க. திருநெல்வேலி, பாளையங்கோட்டை சைட்லாம் இஸ்லாமியர் தான் வேட்பாளராக போட்டிருக்காங்க. இப்போ வேளச்சேரி கூட ஹசன் மௌலானா காங்கிரஸ் சார்பாக இப்போ எம்எல்ஏவாக இருக்கார். இப்போ வேளச்சேரி தொகுதி என்பது காங்கிரஸ் தான் மீண்டும் இஸ்லாமியர்கள், அந்த இஸ்லாமியர்களோட கட்சி ப்ளஸ் கூட்டணி கட்சி. இப்போ விசிகாலையும் அறிவிப்பு இன்னும் வரல. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா திமுக கூட்டணியில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக ஒரு குறிப்பிட்ட கணிசமான தொகுதியில் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி ஏடிஎம்கேவோட பண்ணுறப்ப இதில் பெரும்பான்மையான எண்ணிக்கை இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இதில் கிட்டத்தட்ட 121 தொகுதி நேரடியாக திமுக அதிமுகவும் மோதுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதில் 121 யார் வெற்றி பெறாங்கன்னு வச்சு தான் மற்ற தொகுதிகள்லாம் வரும். இந்த 121 தான் ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. இல்லை, குறிப்பாக சென்னை பற்றி பேசும்போது டி நகரில் ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை திமுக பண்ணியிருக்காங்க. நான் போன முறை வந்து கருணாநிதி என்பவர் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்கார். அவருக்கு வந்து மீண்டும் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு பேசப்பட்ட சமயத்தில் தான் அவருக்கு பதிலாக திமுகவில் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த மறைந்த ஜெய் அன்பழகன் இருக்கார்ல, அவருடைய மகன் ராஜா அன்பழகனுக்கு இந்த முறை திமுக வந்து டி நகரில் நிற்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்னை அவுட்டரில் தாம்பரத்தில் வந்து இப்போ எஸ்ஆர் ராஜா சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு இன்னொரு புதுமுகமான RS கிருத்திகா தேவி அப்படின்ற ஒருத்தருக்கு திமுக தலைமை வாய்ப்பு கொடுத்துருக்கு. இவங்க யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா அடிப்படையில் மருத்துவர். திமுகவோட மருத்துவர் அணியோட மாநில துணை செயலாளராக இருக்காங்க. அதனால வந்து மாநில அளவில் பதவி இருக்கிறதுனால இவங்களோட இந்த வேட்பாளர் தேர்வும் கவனம் பெற்றுட்டு இருக்கு. தாம்பரம் தொகுதியில் இவங்களோட டஃப் ஃபைட் கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஏன்னா இப்போ முதல்வரனுடைய நெருக்கமான நண்பர்களில் ஒருத்தராக இருந்தவர் தான் அன்பழகன், ஜெய் அன்பழகன். அவர் போனதுக்கு பிறகு அவரது மகனுக்கு வந்து பொறுப்பெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனாலும் ஒரு எம்எல்ஏ சீட்டு அப்படிங்கிறது தானே கட்சியில் முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பாக பார்க்கப்படும். ஒரு அங்கீகாரம், மக்களோட அங்கீகாரம் பெற்றதா இருக்கும். அந்த அடிப்படையில் இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ நீங்க இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் விடுங்க. இன்னொரு சர்ப்ரைஸ் காலையில ஃபர்ஸ்ட் வந்தது எனக்கு, சுந்தர் சியா அவர் எதுக்கு உள்ள வராரு, அவர் எதுக்கு இங்க நிக்கிறாரு, எதிர்பார்த்திருக்க மாட்டாருன்னு தோணுது. ஏன்னா மதுரை சென்ட்ரல் தொகுதி அது ஏன் இப்போ கவனம் பெறுது அப்படின்னா, யூஸ்வலாக அது பிடிஆரோட தொகுதி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு அகைன்ஸ்டாக யார் போட்டி போட போகிறாங்கன்னு பார்க்கும்போது தான் அது இன்னும் சர்ப்ரைஸாக மாறுது. நீங்கள் சொன்னது போல் புதிய நீதி கட்சி சார்பாக அங்கே வந்து இயக்குனரும் நடிகருமான சுந்தர் சி வந்து மதுரை மத்திய தொகுதியில் பிடிஆருக்கு அகைன்ஸ்டாக போட்டி போட போகிறார். இது வந்து அவரோட பொலிட்டிக்கல் டெபியூன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ தான் முதல் முறை அரசியல் களத்துக்கு வராரு. வந்த உடனே ஒரு எம்எல்ஏ சீட், அதுவும் வந்து இரட்டை இலை சின்னத்தில். புதிய நீதி கட்சி வந்து 2 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அதில் ஒரு தொகுதி புதிய நீதி கட்சி தானே சொல்லுவாங்க. உதயநீதி கட்சி தான். அங்கே 2 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிறாங்க போல, அதுதான் மதுரை சென்ட்ரல். இன்னொன்று எந்த தொகுதின்னு தெரியல. அந்த தொகுதி தாமரை சின்னத்தில் போட்டி போடுறதா ஏசி சண்முகமே சொல்லியிருக்காரு. இந்த மதுரை சென்ட்ரலில் தான் சுந்தர் சியை வந்து ஏசி சண்முகம் வேட்பாளராக இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரும் கிட்டத்தட்ட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாருன்னே சொல்றாங்க. குஷ்புவே கூட அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சு ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருந்தாங்க. குஷ்புவே கூட இல்லை, குஷ்பு தான் அதெல்லாம் சொல்லவே செஞ்சாங்க நமக்கு. குஷ்புனுடைய அறிவிப்புக்கு அப்புறம் தான் அவரு ஏசி சண்முகம் அவருடைய லெட்டர் பேட்ல போட்டிருக்காரு. அதுல என்ன நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, இது வரைக்கும் சுந்தர் சின்னு அறியப்பட்டவர் இந்த மாதிரி தான் சுந்தர் சி சன் ஆஃப் சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது வரைக்கும் வெறும் சுந்தர் சி அரண்மனை எடுத்தாரு இப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். லெட்டர் பேட்லயும் இருக்கு, குஷ்புனுடைய ட்விட்டர்லயும் இருக்கு. இந்த மாதிரி தான் அவங்க பதிவு போட்டிருக்காங்க. அப்பவே நீங்க புரிஞ்சுக்கலாம் மதுரை மத்தி அங்க வந்து பெரும்பான்மையான சமூகத்தினர் இருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த பேர் வந்து மென்ஷன் பண்ணப்படுது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் சுந்தர் சி அதை சொல்லியிருக்காருங்க. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன மாதம் நினைக்கிறேன், வண்டியூரில் வஉசிக்கு ஒரு சிலை எழுப்புறாங்க. 140 உயர அடி உள்ள அந்த சிலைக்கு இவங்க வந்து அடிக்கல் நாட்டு விழா. அதில் கலந்துகிட்ட சுந்தர் சி தான் என் பேர் சுந்தர், சிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொல்றாரு. அதை யார் ரெஜிஸ்டர் பண்றாரு அப்படின்னா அந்த விழாவில் ஏசி சண்முகமும் இருந்தாரு. ஆர்கனைஸ் பண்ணது அவர் தான். துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் கலந்துக்கிட்டார்.
அந்த விழாவில் சுந்தர்சி பேசும்போது தான் இதை பதிவு பண்ணி பேசும்போது அங்கே டவுட் வந்துச்சு, எதுக்கு அவரோட அப்பா பேர்ல இங்கே சொல்றாருன்னு சொல்லும் போது தான் இப்போதான் தெரியுது எதுக்கு சொன்னார் அப்படின்னு. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி மாதிரி சுந்தர்சி சன் ஆஃப் சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ரெட்டைகளில தான் அவர் நிக்க போறாரு, பிளஸ் இவருக்குன்னு ஒரு சினிமா ஃபேஸ் இருக்கு, லைம்லைட் இருக்கு. இது எல்லாமே பிடிஆர் தியாகராஜனை வீழ்த்திடும் அப்படின்னு நம்ம சொல்லலைன்னா கூட அது ஒரு நெருக்கடியை அவருக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு வாத பொருளாவே இருக்கும். இவர் ஏதாச்சும் ஒன்று சொல்ல போனா அது பெரிய வாதத்தை கிளப்பும், அது வந்து சர்ச்சையா மாறும். இது போதா கொட்டி குஷ்பு வேற கூடவே இருக்காங்க. இப்ப குஷ்புக்கு சீட்டு தருவாங்களா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியா இருக்கு. குஷ்புக்கும் தந்து இவருக்கும் தந்து ஒரே கூட்டணியில 2 பேர் எதிர்கொண்டு அது எப்படி இருக்குங்கிறது பார்க்க வேண்டியதா இருக்கு. குஷ்புக்கு தரமாட்டாங்க, அதனாலதான் அவருக்கு தந்தாங்க அப்படிங்கிறது உள்ள இருந்து நமக்கு சொல்லக்கூடிய தகவலா இருக்கு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு அடுக்கு. இதுல வந்து நீங்க ரஜினி கமலஹாசன் படத்துக்கு ஒப்பந்தம் இருந்தார் சுந்தர்சி. அவர் வந்து இந்த படத்தை விட்டு விலகிறாரு அப்படிங்கிற அறிவிப்பு சுந்தர்சி வெளியிடல, குஷ்பு தான் வெளியிட்டாங்க. அதையும் இப்ப இதையும் அவங்க தான் வெளியிடுறாங்க. அப்ப அந்த அறிவிப்புக்கு இந்த அறிவிப்புக்கு ஒரு லிங்க் இருக்கு பாத்தீங்கன்னா. சொல்றாங்க அப்படின்னா சோசியல் மீடியால சுந்தர்சி கிடையாது, அவர் சார்பா வெளியிடுறாங்கன்னு சொல்லலாம். அவருக்கு அறிக்கை எழுத பேப்பருக்கு முடியாதா? 2 மீடியா கொடுத்தா எல்லாம் பிளாஸ் ஆக போகுது. இல்ல சுந்தர்சின்னு கிரியேட் பண்ண எவ்வளவு நேரம் இட போகுது? அதை இப்போ இந்த முடிவுகள் எல்லாம் இவங்க தான் எடுக்கிறாங்க. ஏன்னா கடந்த கால உதாரணம் நமக்கு இருக்கு. சரத்குமார் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ராதிகா தான் முடிவெடுத்து அவர்கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான முடிவை நோக்கி தான் இதுவும் நகருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த எலெக்ஷன்ல இவ்வளவு பிரம்மாண்ட பட்ஜெட்ல, அதாவது பட்ஜெட்டுங்கிற அவர் மொழியிலே சொல்றேன், இந்த எலெக்ஷன்ல இப்படி ஒரு தேர்தலில் அவர் நிற்கணுங்கிறதுக்காக தான் ஒரு பெரிய படத்தை விட்டு கொடுத்தாரோ அப்படிங்கிறதும் இப்போ இருக்கு. ஏன்னா அப்பையிலேருந்து பலருக்கும் புரியாத விஷயம், ஏன் விட்டுட்டு வெளில வந்தாரு, ரஜினிக்கு ஸ்கிரிப்ட் பிடிக்கல, கமல் டைரக்ஷன் பண்ணணும்னாரு, இப்படின்னு நிறைய விஷயங்கள் அதில் பேசப்பட்டுச்சு. ஆனால் யாருக்குமே தெரியாம ஏசிஎஸ் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருந்திருக்காரு. அதை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஏசிஎஸ் தான் வந்து அரண்மனை 4 நினைக்கிறேன், அந்த படத்தை அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். அப்போ இருந்தே வந்து 2 பேர் நெருக்கமாக இருந்தாங்க. அந்த ஒரு நெருக்கம் என்பது அரசியல் வரைக்கும் வந்திருக்கு. அதனால வரக்கூடிய நாட்களில் மதுரை மத்தியில சுந்தர்சிக்காக யாரெல்லாம் பிரச்சாரம் பண்ண போறாங்க? எடப்பாடி பழனிசாமி கூட பிரச்சாரம் பண்ண வாய்ப்பு இருக்கு, மோடியே கூட பிரச்சாரம் பண்ண வாய்ப்பு இருக்கு, தாராளமா வாய்ப்பு இருக்கு. அந்த மதுரை மத்தியை பொறுத்த வரைக்கும் அட்வொகேட் கார்த்திக் அப்படிங்கிறவர் தான் அங்க ஏசி சண்முகத்தில் அடிபட்டுச்சு, அவர் தான் வர போறாருங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் திடீர்னு இவர் கொடுத்தாங்கன்னா இதுதானே உங்க புதிய நீதி அப்படிங்கிற மாதிரி கட்சி தொண்டர்களும் ஏசிஎஸோட விசுவாசிகளும் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. கொடுத்தது 2, அதுல 1 கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க. இப்ப சுந்தர்சியினுடைய நிலைப்பாடு என்ன? திருப்பரங்குன்ற விவகாரத்துல இருந்து எல்லா விவகாரத்திலையும் அவர் யாரு, என்னவாக வெளிப்பட்டாரு அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தெரியாது. அதை நம்பி எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்கிறது இன்னொரு கேள்வியா தான் இருக்கு. இதில் நீங்கள் பார்த்தோம், நேத்தியே நம்ம சொல்லியிருந்தோம் அதிமுக எப்படியெல்லாம் புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக வீழ்த்தி பாஜக எந்த அளவுக்கு முன்னேறணும்னு பிடிக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே இப்போ வந்து பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவருக்கு உரிய இடங்களை அதிமுக ஒதுக்கலைங்கிற ஒரு கோபம் இருக்குது. கேடி ராகவனுக்கு உரிய இடங்களில் ஒதுக்கலை அப்படிங்கிற கோபங்கள்லாம் நிறைய கட்சிக்குள்ள. இப்போ என்ன பண்ணுறாங்க, பாஜகவை சேர்ந்தவங்க எங்களுக்கு இந்த குறிப்பிட்ட தொகுதிகள்லாம் பதிலாக நீங்கள் எங்கள் தலைவர்களுக்கு சாதகமான தொகுதிகளை கொடுங்க அப்படின்னு பாஜக வந்து அதிமுக ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அதாவது ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் மீண்டும் அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆமா ஆமா, ஒப்பந்தம் போட்டது இப்போ என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் எடப்பாடியினுடைய ஆளுமை இதுதான், அவர் எப்படி பாருங்க அதிமுக எங்கெல்லாம் வீக்கா இருக்கோ அங்கெல்லாம் ஒதுக்கிட்டாரு அப்படின்னாங்க. அவங்க இந்த விவாதங்கள்லாம் பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் அவருக்கெல்லாம் சீட்டே தரல அப்படிங்கிற கோவத்துல அவங்க இப்போ ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. குறிப்பா புதுக்கோட்டையில கூட தொகுதி ஸ்வாப் பண்ணிட்டு வேற தொகுதியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள்லாம் அங்கே போயிட்டு இருக்கு. இதுல நீங்க நல்லா கவனிக்கணும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக செய்யக்கூடிய டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னா, மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் சட்டம் எங்களுது அப்படிங்கிறது தான் தொடக்கத்திலிருந்து பார்த்தோம்னா. இப்போ தொடக்கத்தில் என்ன பண்ணாங்க, இவர் வந்து என்டிஏ கூட்டணி அல்லது அதிமுக தலைமையிலான ஆட்சி, இதுதான் அந்த பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் எல்லாருமே என்டிஏ ஆட்சின்னாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் அது எடப்பாடி ஆட்சின்னாங்க. அதுதான் எடப்பாடி விரும்பினார். அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் ஏன் வந்து என்டிஏ கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பாக பாஜகவை சேர்ந்த யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு விமர்சனம் பெருசாக எழுந்தப்ப எடப்பாடி பழனிசாமி இல்லை இங்கே வரணும் அப்படின்னதுனால எல்லாரும் வந்தாங்க. வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ளே கூட்டணி ஒதுக்கீடு பண்ணிக்கிட்டாங்க. மறுபடியும் எடப்பாடி என்ன சொன்னார், நான் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் பண்ணீங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு 27 கொடுத்தேன்னு சொல்லிங்க, ஆனால் நாங்கள் கொடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. அதற்கு முன்னாடி கவனிச்சிங்கன்னா உள் இடஒதுக்கீடு பண்ணுற மாதிரி அவங்க உள் ஒதுக்கீடு கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது மொத்தமாக எங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு. எடப்பாடி என்ன சொன்னார், உங்களுக்கு கொடுத்துட்றேன், அவங்களுக்கு கொடுக்குறது நான் கொடுக்குறேன், ஆனால் சின்ன உங்களோட தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி போட்டு பூசலாக்கி குழப்பி ஒன்றுமே புரியாத மாதிரி எல்லாத்திலையும் கவனிச்சு உத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு சில பிடிவாதம் இருக்குது. ஊடகங்கள் எதையெல்லாம் விமர்சிக்குதோ அதுவெல்லாம் நான் இருக்க மாட்டேன், அந்த மாதிரியான விமர்சன பார்வை என் மீது இருக்கக்கூடாது அப்படின்னு இவர் டெல்லிக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க, சில வேண்டுதல் வைக்க, அவங்க அதுதானே உங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் அதை சரி பண்ணிடுறோம், ஆனால் அதே மாதிரி நாங்கள் 40 தொகுதியில் தான் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேற ரூட் எடுத்து வந்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னடான்னா
அமித்ஷா கொடுத்த பேட்டி நீங்க பார்த்திருப்பீங்க ஆங்கில ஊடகம் ஒண்ணுல. அதுல எங்களுக்கு இவங்க தான் பெரிய அண்ணன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. இப்போ இதை வச்சு இங்க பிரச்சாரம் பண்ணலாம். பெரிய அண்ணன்னா அவர் தான் பெரிய அண்ணனா இருக்கணும். நீங்க பெரிய அண்ணனா இருந்துட்டு இவரை என்னெல்லாம் சுத்தி வளைச்சு வேலை வாங்கிட்டு கடைசியா அவர் பெரிய அண்ணன் வார்த்தையில சொல்றதுனால மட்டும் ஒரு பெரிய அண்ணன் ஆயிட மாட்டார்ல. இப்போ இவருக்கு எதிராக இருக்கிறவங்களை களையெடுக்கிற மாதிரி இவரை சுத்திய சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கு பாஜக அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாவும் இருக்கு, நேற்று பார்த்த விஷயமாவும் இருக்கு. இல்ல பீகார் தேர்தலுக்கு முன்னாடி இப்படிதான் அமித்ஷா சொன்னார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கேயுமா நிதிஷ்குமார் தலைமையில தான் நாங்க தேர்தலை போட்டி போடுறோம்னு சொன்னார் அமித்ஷா. ஆனா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 மாசத்துல என்னாச்சுன்னு தெரியும். அதே மாதிரிதான் இப்ப அமித்ஷா சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி தான் எங்க கூட்டணிக்கான தலைமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காட்சி மாறக்கூடாதுன்னு தான் இங்க இருக்கக்கூடிய மக்களோட விருப்பமா இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் அதிமுகவோட பிரசன்ஸ் இங்க இருக்கணும், அதிமுக வந்து வலுவா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க இல்லையா. ஆனா அந்த ஒரு நிலைமைய பாஜக தொடர்ந்து மாத்திட்டே வர்றது அதிமுக தலைமைக்கு தெரிஞ்சுமே எதற்காக இன்னும் வந்து அதுல தொடர்ந்து பயணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு போர் இருந்தாலும், அமித்ஷாவோட பேட்டி என்பது இப்போ ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுல இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜயோட நாங்க பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டு போறாரு. அப்ப அமித்ஷா சொல்றது பொய்யா, ஆதவர்ஜுனா சொல்றது பொய்யா, அது தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா இவர் தான் சொல்றாரு, எங்கிட்ட வந்து பேசுறாங்க, பிரஷர் பண்ணாங்க, எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்க, தலைவர் அசரவே இல்லை அப்படின்னாரு ஆதவர்ஜுனா. அமித்ஷா சொல்றாரு, நாங்க ஏங்க அவங்கள சீண்ட போறோம், அவங்க உள்ள வந்தா எங்களுக்கு தானே பிரச்சனை அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. உள்துறை அமைச்சர் போய் சொல்றாரா அல்லது இங்க இருக்கக்கூடிய வருங்கால அமைச்சர் நம்பிக்கிட்டு இருக்கிற ஆதவர்ஜுனா போய் சொல்றாரா? இப்ப நம்ம வீடியோ இறுதி பகுதி வினோத செய்தி. அகைன் பேக் டு சைனா. சைனாவுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு தான் எனக்கு தெரியல. சைனால இருந்து அவ்வளவு வினோத செய்திகள். சைனால சோர்ஸ் வச்சிருக்கீங்களா? சோர்ஸ் எல்லாம் இல்ல, அவங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்மளால தவிர்க்க முடியல, அந்த மாதிரி பேசி ஆகணும்ன்ற மாதிரி ஒரு சூழல். அதனால இன்னைக்கும் வந்து சைனால நடந்த ஒரு வினோதமான சம்பவம் தான். இப்போ தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா, சைனாவில் ரோபோட்ஸ் அதிகமாக பப்ளிக் பிளேஸில் உலா விடுறாங்க. அந்த ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் இருக்குல்ல, மனித உருவலை இருக்கக்கூடிய பல ரோபோட்ஸ் வந்து பல பொது இடங்களில் வந்து தொடர்ந்து சைனாவில் பார்க்க முடியுது. அந்த மாதிரி ரோபோ வந்து பப்ளிக் பிளேஸில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கு. அதாவது கை கால் அசைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்கு. அதை சுற்றி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நிறைய மக்களில் வந்து சின்ன குழந்தைங்கள்ட்ட இருந்து பெரியவங்க வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு அந்த ரோபோ வந்து டான்ஸ் ஆடிட்டே இருந்த சமயத்துல ஒரு குழந்தைய பார்த்து அரைஞ்சிருச்சு. அப்படியே குழந்தை முகத்துல அப்படியே ஒரு அறை விட்டுருச்சு. அது அறை விட்டுச்சா இல்ல வந்து அந்த அந்த ரோபோவோட ஃபங்க்ஷன் கோளாரா இல்ல குழந்தை போயிட்டு நான் டான்ஸ் ஆடுற சமயத்துல உள்ள நின்றுச்சான்னு தெரியல. அது வந்து 2 விதமா சொல்றாங்க. அது கையை சுத்தம் போது குழந்தையோட முகம் பட்டுருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க, இல்ல ஒருவேளை வந்து ஃபங்க்ஷன் கோளாறுனால அங்க தெரியாம போய் அடிச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. இதுல என்னன்னா பொதுவா விவாதம் என்ன எழுந்திருக்கு அப்படின்னா, இது வந்து டேஞ்சரான ஒரு நிலைமை தான். நம்ம எப்பவுமே வந்து ரோபோட்ஸை வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பப்ளிக் பிளேசஸ்ல விடக்கூடாது. அப்படி விட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய பப்ளிக்கோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா மாறுது. அதுக்கெல்லாம் இந்த ஒரு சம்பவம் உதாரணமா வந்திருக்கு. அதனால வந்து அந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையும் பப்ளிக் பிளேஸ்ல விடுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு நல்ல ரிசர்ச் பண்ணி அதை நல்லா இது பண்ணா மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனிங் சரியா இருக்கும், மக்களுக்கும் எந்த விதமான இடைஞ்சலும் ஏற்படாதுன்ற மாதிரி ஒரு கருத்து பதிவு. என்ன அது நம்ம ஊர்ல நாய் பிரச்சனை மாதிரில இருக்கு இந்த ரோபோ பிரச்சனை. இங்க வந்து ஆதரவாளர்கள், நாய்கள் ஆதரவாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இங்க ரோபோ ஆதரவாளர்களும் விரைவில் வந்துருவாங்க அவங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல. ஆனாலும் ஆபத்தானதை நோக்கி தான் நகருது மனித உலகம் அப்படிங்கிறது இந்த சம்பவங்கள்லாம் உணர்த்துது. பேசுவோம், மீண்டும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி, தொடர்ந்து பேசலாம். பிரதீப், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.